வெடித்து சிதற வேண்டியதுதான் பாக்கி. இது வேற்று கிரகவாசிகளின் வேலை இல்லை. இதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை. பூமிக்கு வெடி வைத்த புண்ணியவான் மனிதன்தான். மனிதன் மட்டும்தான். அவன் விழுந்து மடிய போகும் மரண குழிகள் அவனே தோண்டிக் கொண்ட ஒன்றுதான். இங்கு விவரிக்கப்படும் காட்சிகள் ஹாலிவுட் படங்களை காட்டிலும் கற்பனையாக இருக்கலாம். சிஜியில் கூட வடிவமைக்க முடியாத சித்திரங்களாக தோன்றலாம். ஆனால் இயற்கையில் எதுவும் சாத்தியம். ஏனெனில் இயற்கை என்பது ஆக்கவும் அழிக்கவும் வல்ல பெரும் தெய்வம். அதனை மதித்தால் காத்தருளும், அதனை மறந்தால் மிதித்து உமிழும். மனிதன் மறந்தான். தெய்வம் இப்போது போர்க்கோலம் பூண்டு நிற்கின்றது. மனிதன் அறிவியல் என்ற ஆயுதம் மூலம் அனைத்தும் சாத்தியம் என நினைக்கிறான். ஆனால் அறிவியல் என்பது கூட இயற்கையின் இன்னொரு அங்கம்தான். நேர் காந்தங்கள் என்றைக்கு சண்டையிட்டிருக்கின்றன? இன்றைக்கட்டான நிலையில் கூட இந்த உண்மை மனித மூளைக்கு மட்டுப்படவில்லை. அறிவியல் என்பது சகல வல்லமையும் நிறைந்த பிரம்மாஸ்திரம் என பிதற்றிக் கொண்டு திரிகிறான். மழையால் வரப்போகும் வெள்ளத்தை அறிவியல் கணிக்கும். ஆனால் உத்தரகாண்டில் மழையே பெய்யாமல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறதே. அறிவியல் மேதைகளால் இதை அனுமானிக்க முடிந்ததா? முடியாது. ஏனெனில் இயற்கையின் ஆட்டம் அப்படி. எவரும் எதிர்பாராத சமயம் சுனாமியாக வந்து நடமாடும் தலைகளை சுருட்டும். திடீரென திபெத் பாறைகளாக வெடித்து மனித பூச்சிகளை பொசுக்கும். 2 ஆண்டு மழை 2 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்து நிலப்பகுதிகளையெல்லாம் நெய்தலாக்கும். ஆனால் இவையெல்லாம் வெறும் அபாய சங்கு, அலற வைக்கும் அலாரம். இயற்கை தன் முழு ஆற்றலையும் ஒன்று திரட்டி உலுக்கினால் பூமி பந்து லட்சம் துகள்களாய் வெடித்து சிதறும் என எச்சரிக்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இதே நிலை தொடர்ந்தால் 2100ஆம் ஆண்டிற்குள் 250 மில்லியன் மக்கள் இயற்கை சீற்றத்திற்கு இரையாவார்கள் என்று தரவுகளை அள்ளி போட்டு தலை சுற்ற வைக்கின்றனர் விஞ்ஞானிகள். காலநிலை மாற்றம் என்ற பெயரை மாற்றி காலநிலை அவசர நிலை என்று அழைக்க வேண்டும் என்ற அச்சக்குரல்கள் இப்போது உலகம் முழுவதும் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. தினசரி செய்தித்தாள்களின் 6ஆம் பக்கத்தின் ஒரு மூலையில் அவ்வப்போது இடம்பெறும் பருவநிலை மாற்றம் பாதிப்பு என்ற பத்திக்காகவா இத்தனை பதற்றம் என சிலர் எண்ணலாம். ஆனால் நிலைமை கைமீறி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் கண்கூடு. 2020ஆம் ஆண்டில் மட்டும் அட்லாண்டிக் கடலில் 30 புயல்கள் உருவாகின. எதிர்பாராத இந்த இடரால் புயலின் பெயர்கள் தீர்ந்து போய் வேறு வழியின்றி கிரேக்க எழுத்துக்களை கோர்த்து புயலுக்கு புதிய பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் வானிலையாளர்கள். கடந்த ஆண்டு வீசிய கதி புயல் சோமாலியாவையே கவிழ்த்து போட்டுவிட்டு போனது. பிலிப்பைன்ஸ் நாட்டை மணிக்கு 315 கிலோமீட்டர் வேகத்தில் சூறையாடிய கோனி புயல் மனித வரலாற்றில் இதுவரை ஆவணப்படுத்தப்பட்ட புயல்களிலேயே அதி தீவிரமானது என்கிறது ஆய்வுகள். பனிச்சரிவு, மழை பொழிவு, புயல், காட்டுத்தீ, கடல் சீற்றம், பெருவெள்ளம் என 2020ஆம் ஆண்டில் மட்டும் இயற்கை ஏற்படுத்திய எச்சரிக்கைகள் ஏராளம் ஏராளம். பூமி சூட்டில் மெல்ல செத்து கொண்டிருக்கிறது உலகின் அமைதி. அதன் சமீபத்திய சான்று சமோலியா நகர பனி வெள்ளம். உத்தரகாண்டில் தென்பகுதியில் உருவான திடீர் பனி வெள்ளம் 26 பேரை இல்லாமல் செய்திருக்கிறது. 100 மணி நேரத்தை கடந்த பிறகும் 171 பேரின் நிலை என்னவென்பது தெரியவில்லை. பல்லாயிரக்கணக்கான மனித உழைப்பின் மூலம் உருவான கட்டிடங்களை ஒரே நொடியில் ஒன்றுமில்லாமல் செய்திருக்கின்றது கங்கா நதியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம். 1500 கோடியை ஒரு இரவில் விழுங்கி ஒன்றும் அறியாத சிறுபிள்ளை போல நகர்ந்து கொண்டிருக்கிறது அலகந்தா நதி. கடல் மட்டத்தில் இருந்து 6150 அடி உயரத்தில் இருக்கும் சமோலி இயற்கை பேரிடருக்கு என்றே எழுதி கொடுக்கப்பட்ட பகுதி. காட்டுத்தீ, மேக வெடிப்பு, நிலநடுக்கம் என எல்லா வகையான இயற்கை சீற்றமும் சமோலி மக்களுக்கு
கண்ணீர் பட்ட பாடு. ஆனால் அவர்களையே அச்சம் கொள்ள வைத்திருக்கிறது இந்த திடீர் வெள்ளம். பனிப்பாறை உருக்கமா, உறைபனி ஏறி உடைப்பா என ஆய்வாளர்கள் விழி பிதுங்கும் அளவிற்கு கொடூரமாகி உள்ளது இயற்கையின் செய்கை. அசோகமித்திரன் போல அமைதியாக எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருந்த இயற்கை இப்போதெல்லாம் காசி ஆனந்தனை போல கவிதையை கனலாக கக்குகிறது. ரெட் அலர்ட் என்ற வார்த்தை எத்தனை அச்சத்தோடு பார்க்கப்பட்ட ஒரு சொல். இன்று அதனை குட் மார்னிங், குட் நைட் போல ஏதோ ஒரு மாநிலத்தில் தினம் ஒருவர் உச்சரிக்கும் சொல்லாகிவிட்டது. கனமழை, அதிகனமழை, அதிதீவிர கனமழை என்பதெல்லாம் வானிலை குறிப்புகள் என வாசித்து கடக்க வேண்டிய வாக்கியங்கள் அல்ல. அது கால மாற்றத்தின் அபாய அலைவரிசைகள். அமேசான் காட்டுத்தீ முதல் ஆர்டிக் பனிப்பாறை சிதைவு வரை அனைத்து இயற்கை சீற்றமும் பூமி தகிப்பின் பொறுமல்கள் தான். ஒவ்வொரு இயற்கை சீற்றத்திற்கும் ஒவ்வொரு காரணிதானே இருக்க முடியும். ஆனால் பஞ்சம், வெள்ளம், வறட்சி, சூறாவளி, நிலநடுக்கம், வெட்டுக்கிளி படையெடுப்பு உட்பட எல்லா பேரிடர்களையும் எப்படி புவி வெப்பமயமாதல் என்ற ஒற்றை புள்ளியில் குவிக்க முடியும்? ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகடிப்பு ஒரு பெரும் புயலையே உருவாக்கி விடுகிறது என்கிறது கேயாஸ் தியரி. எங்கேயோ இருக்கும் வண்ணத்து பூச்சி பூமியின் வேறொரு மூலையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. காலநிலை அறிவியலும் அதனை போன்றதுதான். உடலின் உபாதைகள் வேறு வேறாக இருக்கலாம், உண்மை ஒன்றுதான், உடல் அழுகி கொண்டிருக்கிறது. புவி வெப்பமடைதலின் பாதிப்புகளை புரிந்து கொள்வதற்கு முதலில் புவி வெப்பமயமாதல் என்றால் என்ன என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சூரியனில் இருந்து கிளம்புகிற ஆற்றல் நேரடியாக நிலப்பகுதிக்கு வருவதில்லை. வளிமண்டலத்தின் உள்ள சில வாயுக்களும் மேகங்களும் 30% ஆற்றலை பிரதிபலித்து அதை சூரியனுக்கே திருப்பி அனுப்பி விடுகின்றன. மீதமுள்ள 70% ஆற்றல் மட்டுமே நிலத்திற்கு வந்தடைகிறது. நிலம் அந்த ஆற்றலை உள்ளிழுத்து கொண்டு அதனை அகசிவப்பு கதிர்களாக வெளியிடும். இந்த கதிர்கள் மீண்டும் விண்வெளிக்கு பயணிக்கின்றன. அப்படியானால் சூரியனிலிருந்து வந்த எல்லா ஆற்றலும் திரும்ப விண்வெளிக்கே சென்று விடுமா என்றால் இங்கேதான் பசுமை குடில் வாயுக்களின் பங்களிப்பு வருகிறது. பூமியிலிருந்து மீண்டும் விண்வெளிக்கே அனுப்பப்படும் ஆற்றலின் பெரும் பகுதியை கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் போன்ற பசுமை குடில் வாயுக்கள் வளி மண்டலத்திலேயே இழுத்து பிடித்து வைத்துக் கொள்கின்றன. இதன் மூலம்தான் மனித இனம் வாழ்வதற்கு தேவையான வெப்பம் வளி மண்டலத்திற்குள் தக்க வைக்கப்படுகிறது. பசுமை குடில் வாயுக்கள் மட்டும் இல்லாவிட்டால் பூமி உயிர்கள் வாழ முடியாத பனிப்பாலைவனமாகத்தான் இருக்கும். இதை வைத்து பார்த்தால் பசுமை குடில் வாயுக்கள் பூமிக்கு நண்பனைப் போல நன்மை செய்வதாக தோன்றலாம். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அதன்படி பசுமை குடில் வாயுக்களின் அளவு அதிகரிக்கும் போது அவை தக்க வைத்துக் கொள்ளும் வெப்பமும் அதிகரிக்கிறது. சராசரியை விட பூமியின் வெப்பநிலை கூடுகிறது. அதுதான் புவி வெப்பமடைதல் என்னும் பேரழிவாக நம் முன் உருவெடுத்து நிற்கிறது. வாகனங்களின் எரிபொருள் பயன்பாடு, மின்சார தயாரிப்பு, தொழிற்சாலைகள், காடுகளை அழித்தல், செயற்கை உரங்கள், சிமெண்ட் தொழிற்சாலைகள் ஆகியவை அதிகமான பசுமை குடில் வாயுக்களை உருவாக்கும் காரணிகளாக இருக்கின்றன. நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களால் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை 1 மில்லியன் டன் பசுமை குடில் வாயுக்கள் காற்றில் கலப்பதாக அதிர்ச்சி கூட்டுகிறார்கள் காலநிலை விஞ்ஞானிகள். ஆயிரத்து 880 தொடங்கி இப்போது வரை புவியின் சராசரி வெப்பநிலை கிட்டத்தட்ட 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்துள்ளது. இந்த விகிதம் வருடா வருடம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆய்வு கட்டுரையில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆர்டிக், அண்டார்டிகாவில் பனிப்பாறைகள் உருகி வருவதாக பதைக்க வைக்கிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளை ஒப்பிடும்போது பனிப்பாறைகள் உருகும் வேகம் 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது என்கிறது இன்னொரு ஆய்வு. பனிப்பாறையின் பண்பு என்னவெனில் உருக தொடங்கிவிட்டால் அது உருகிக் கொண்டேதான் இருக்கும். குளிர்காலம் தொடங்கினால் கூட உருகும் வேகம் குறையுமே ஒழிய உருகுவது நிற்காது. புவி வெப்பமடைவதால் பனிப்பாறைகள் உருகும். பனிப்பாறைகள் உருகினால் கடல் நீர்மட்டம் உயரும். ஏதோ ஒரு நாட்டின் கடல் மட்டம் 2 மீட்டர் உயர்கிறது என்பதற்காக ஏன் உலகமே ஒப்பாரி வைக்க வேண்டும் என்றால்
பக்கத்து வீட்டில் தீப்பிடிக்கிறது என்று எளிதில் கடந்துவிட முடியாது அல்லவா? அது போலதான் எல்லைகள் நாட்டிற்குத்தானே ஒழிய கடலுக்கு இல்லை. 8 திக்கும் பறந்து கிடப்பது ஒற்றை நீர் பூதம். உலகம் முழுமைக்கும் விரிந்து கிடப்பது ஒரே கடல். எனவே ஆர்டிக் பனிப்பாறை சிதைவு தேவிப்பட்டணம் கடலிலும் எதிரொலிக்கும். காலநிலை மாற்றத்தால் ஐஸ்லாந்தில் ஒரு நகரம் கடலுக்குள் மூழ்குகிறது எனில் அது வேதாரண்யத்தையும் விட்டு வைக்காது. கடல் நீர்மட்டம் உயர்வது கடலோர மக்களுக்கு மட்டும்தானே அழிவு. பிறகு ஏன் புவி வெப்பமடைதலை பூமிக்கு அழிவு என்பது போல பூதாகரமாக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். ஆனால் கடல் நீர்மட்டம் உயர்வது என்பது கால மாற்ற அவசர நிலையின் நேரடி பாதிப்பு. வன விலங்குகளின் இடம்பெயர்வு, பென்குயின் அழிவு, பவளப்பாறை நிறமிழப்பு, உருகும் பனிப்பாறை, மழை, வெள்ளம், வறட்சி, திடீர் பனிப்பொழிவு, காட்டுத்தீ என அனைத்துமே காலநிலை மாற்றத்தின் காணிக்கைதான். நேரடி இடரில் பாதிக்கப்படும் மக்களை விட மறைமுக இடரில் மடிய போகும் மனிதர்களின் எண்ணிக்கை தான் அதிகம். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பருவமழை பொய்ப்பு மனித வரலாறு காணாத உணவு பற்றாக்குறையை உண்டாக்கும் என்கிறது ஒரு மேலை நாட்டு புள்ளி விவரம். எனில் ஆர்டிக்கில் நொறுங்கும் பனிக்கட்டிகள் விழப்போவது நமது சாப்பாட்டு தட்டில்தான். சாமானியர்களுக்கு ஏற்படும் இந்த குழப்பத்தை போக்கத்தான் புவி வெப்பமடைதல் என்பதை காலநிலை மாற்றம் என பெயர் மாற்றினார்கள். இப்போது அதனை காலநிலை அவசர நிலை என அழைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுக்குள் கொண்டுவர 188 நாடுகள் இணைந்து பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதன்படி தொழில் புரட்சிக்கு முந்தைய வெப்பநிலையை விட 2 செல்சியஸுக்கு மிகாமல் பூமியின் வெப்பநிலையை பாதுகாக்க வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட்டன. ஆனால் தற்போதைய துயரம் என்னவெனில் அனைத்து நாடுகளும் பாரிஸ் ஒப்பந்தத்தை அடி பிளராமல் பின்பற்றினால் கூட அழிவை தடுக்க முடியாது என்பதுதான். இந்த லட்சணத்தில் இந்தியாவின் கதை ஏலியன்களே கைகொட்டி சிரிக்கும் அளவிற்கு இருக்கிறது. டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதித்தான் முழுகியது என்பதை அதனோடே முழுகிப்போன அதன் கேப்டன் எப்படி ஒப்புக்கொள்ளவில்லையோ அதுபோல முழுவதும் நனைந்த பிறகும் முக்காடை கழட்ட மறுத்து அடம் பிடிக்கிறது இந்திய அரசு. ஆனால் உலக அரங்கில் வெளியிடப்படும் எச்சரிக்கை பட்டியல் அனைத்திலும் இந்தியாவின் பெயர் தவறாமல் இடம்பெற்று சாதனை படைக்கிறது. லண்டனில் உள்ள சூழலியல் அமைப்பு ஒன்று சமீபத்தில் வெளியிட்ட ஆய்வில் இந்தியாவின் பல கடலோர நகரங்கள் மூழ்கும் அபாயத்தில் இருக்கின்றன என்று அடிகோடிட்டு காண்பித்திருக்கிறது. ஆனால் இது குறித்து செய்திகள் வரி விளம்பரம் போல செய்தித்தாள்களில் வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை. இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான சாதனைகளை இந்தியா உலக அரங்கில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. அதிக அளவில் பசுமை இல்ல வாயுக்களை வெளியேற்றும் நாடுகளில் அமெரிக்கா சீனாவிற்கு அடுத்த இடத்தை பிடித்திருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் காவு வாங்கப்பட போகிற 181 நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு 5வது இடம். இதன் விளைவுதான் உத்தரகாண்டை உலுக்கி பார்த்திருக்கும் பனிவெள்ளம். இந்தியாவின் 3500 சதுர கிலோமீட்டர் பறந்து விரிந்திருக்கும் ஹிந்து குஷ் பகுதிதான் காலநிலை மாற்றத்தால் அதிக பாதிப்புகளை எதிர்கொள்ளும் இடமாக இருக்கிறது என அறிஞர்கள் கூறுகின்றனர். தற்போது இருக்கும் இதே தட்பவெப்ப நிலை தொடர்ந்தால் இமயமலை பகுதியில் இன்னும் 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வேதனை கொள்கிறார்கள் சூழலியல் ஆர்வலர்கள். இமயமலையில் உள்ள 2/3 பங்கு உறைபனி உருகி நீராக உருவெடுக்கும் என்று கூறப்படுகிறது. இமயமலை உருகி இந்திய பெருங்கடலிலும் வங்காள விரிகுடாவிலும் கலந்தால் பாதிப்பு என்ன எத்தியோப்பியாவிற்கா இருக்கும்? மேற்கு வங்கத்தில் தானே மேகங்கள் பிளக்கும். இனிவரும் காலங்களில் மழை டி ராஜா சார் என்று இணையவாசிகள் ஸ்டேட்டஸ் பதிவிட முடியாது. ஏனெனில் 21ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பொழிய போகும் மழை தூறல் வடிவில் இருக்காது, பக்கெட் நீரை பட்டன கவிழ்த்தது போல இருக்கும் என்று பகீர் கிளப்புகிறார்கள் விஞ்ஞானிகள். ஒரு துளி ஒரு பக்கெட், நினைத்து பார்க்கவே வயிற்றில் புளியை கரைக்கிறது. 5 ஆண்டுகள் பொய்த்த மழையையும் 5 நாட்களில் கொட்டி தீர்க்கும் பெருவெள்ளத்தையும் மனிதகுலம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? விஞ்ஞானிகளுக்கே வெளிச்சம். நகரமயமாக்கலும் காடுகள் அழிப்பும் மனிதனின் சுய நலமும் இந்த உலகில் கற்பனை செய்ய முடியாத காட்சிகளை எல்லாம் கண்முன் நிறுத்தப் போகிறது. சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்று மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவு முறிந்து போய்விட்டதாக
வரிக்கு வரி குமுறி இருக்கிறது. கடந்த ஆண்டு இடுக்கியில் மண் சரிந்து 26 பேர் தொலைக்கப்பட்டதும், இப்போது உத்தரகாண்டில் 26 பேர் இறந்து போனதும் எதை சொல்ல வருகிறது? இயற்கை பாதுகாப்பில் இதுவரை நாம் ஒரு ஆணியும் கழட்டவில்லை என்பதைத்தானே. ஆழ்கடலில் நாளுக்கு நாள் நிறமிழக்கும் பவளப்பாறைகளை பார்த்தாவது உலகம் தன் தவறை உணர்ந்திருக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன் இந்தோனேஷியாவில் பல்லின் வகையை சேர்ந்த திமிங்கலம் இறைக்காக கடலின் மேற்பரப்புக்கு வந்து வாய் பிளந்து நின்ற காட்சிகளை சமூக வலைதளங்களில் வைரலாகின. அது அழகியலுக்காகவும் பிரம்மாண்டத்திற்காகவும் ஷேர் செய்து மகிழ்ந்தது இணைய உலகம். ஆனால் அது அழகியல் காட்சி இல்லை, அழிவின் நீட்சி. மீன்கள் மட்டுமல்ல, மனிதனுக்கான அழிவும் தொடங்கிவிட்டதன் சாட்சி அது. இயற்கை பாதுகாப்பு என்பது இயற்கையை பாதுகாப்பது அல்ல. சொல்ல போனால் இயற்கையை யாராலும் ஆக்கவும் இயலாது, அழிக்கவும் முடியாது. பனி எப்படி இயற்கையோ நீரும் இயற்கையே. மலைகள் எப்படி இயற்கையோ கடலும் இயற்கைதான். கரியமில வாயு என்பது செவ்வாய் கிரகத்தின் வந்தேறி இல்லை, அதுவும் பூமி கிரகத்தின் ஒரு அங்கம்தான். வசந்த காலம் மட்டுமல்ல, கோடைக்காலமும் இயற்கையின் கோலம்தான். இயற்கைக்கு எப்போதும் அழிவு கிடையாது. எனவே இயற்கை பாதுகாப்பு என்பதன் பொருள் நம்மை பாதுகாத்துக் கொள்வது. மனிதன் இயற்கையை வெற்றி கொண்டதை போல ஒரு தோற்றம் வெளியிலிருந்து பார்க்கையில் தோன்றும். ஆனால் தொடக்கத்தில் சொன்னதை போல அது நம் தலையில் நாமே மண்வாரிக் கொள்ளும் செயல்தான். ஐம்பூதங்கள் சரிவிகிதத்தில் இருந்தால்தான் உயிர்கள் வசிக்க முடியும். அந்த கட்டமைப்பை உருகுலைப்பது மனித குலத்திற்குத்தான் கேடே ஒழிய இயற்கைக்கு அல்ல. ஏனெனில் உயிர்கள் வாழ தகுதியுடைய பூமி மட்டுமல்ல, செம்மண் சூறாவளி வீசும் செவ்வாய் கிரகம் கூட இயற்கைதான்.